இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளரி தோட்டத்துல வந்திருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோல ஃப்ரீயா வந்து நான் வெள்ளரி விதை குடுக்க போறேன் அப்படின்ட்டு. அதுக்கான வெள்ளரி பழத்துக்கு தான் நம்ம வந்து வெள்ளரி இப்போ நெறையா போட்டுருக்கோம் பாருங்க. தெரியுங்களா? நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆ ஒரு இந்த ஒரு கை அளவுக்கு இருக்கு. இதே மாரி நம்ம நெறையா வெள்ளரி பழம் போட்டுருக்கோம். இங்க வாங்க. இங்கனக்குள்ள அங்கே ஒரு வெள்ளரி பழம் போட்டிருக்கோம். அதே மாரி இந்த இடத்துல எல்லாமே வந்து நெறையா வெள்ளரி பழம் போட்டிருக்கோம். ஏன் இந்த இடத்துல அப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொடியெல்லாம் அடைச்சிருச்சு. அதனால தான் மைனா, எலி வேற எதுவும் சாப்பிடாம அப்படியே இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து அதிகமா நம்ம வெள்ளரி பழம் போட்டிருக்கோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு வெள்ளரி பழம் கிடக்கு. இப்பதான் வந்து இத போட்டிருக்கோம். போட்டு ஒரு 10, 15 நாள் ஆச்சு. இது இன்னும் கொஞ்ச நாள்ல பழமாயிரும். உங்களுக்கு விதையா சேர்த்து நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி அ அந்த அந்த இடத்துல விட்டுருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாவே நெறையா போட்டிருக்கோம். அதே மாரி இந்த இடத்துல ஒரு வெள்ளரி பழம் இருக்கு. இதுவும் வந்து நல்லா பெரிய வெள்ளரி பழமா தான் இருக்கு. இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது பூரா நாட்டு வெள்ளரி தான். வந்து எல்லா பட்டத்துலயும் வரும். இதே மாரி இந்த காடு ஃபுல்லாவே நெறையா போட்டிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல ஒரு வெள்ளரி பழம் போட்டுட்டோம்னா, அந்த இடத்துல இருக்க செடி பூரா வந்து அவ்வளவா வந்து குரோத்தா இருக்காது. ஏன்னா எல்லா சத்துமே வந்து வெள்ளரி பழத்துக்கே போயிரும். அதனால அடுத்தடுத்து வெள்ளரிக்காய் விழுகாது. அதனால நாங்க வந்து அதிகமான வெள்ளரிக்காய் நாங்க இப்ப வந்து பிடுங்கிருவோம். வெள்ளரி பழத்துக்கு விட மாட்டோம். எங்களுக்கு தேவைக்கு மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குறதுக்காக நெறையா வெள்ளரி பழம் போட்டிருக்கோம். நெறையா வெள்ளரி பழம் போட்டோம்னா, அந்த செடி ஃபுல்லாவே வந்து வெள்ளரிக்காய் வராது. வெள்ளரி பழம் மட்டும் தான் வரும். அதனால தான் நாங்க அதுவும் வந்து வெள்ளரி பழத்துக்கு மட்டும் வந்து கொஞ்சமா போட்டுட்டு, வெள்ளரிக்காய அறுவடை பண்ணிருவோம். வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணோம்னா, சின்ன சின்னதா அறுவடை பண்ணிட்டோம்னா, அடுத்து காய் வந்துட்டே இருக்கும். வெள்ளரி பழம் போட்டோம்னா, ஒரே பழம் தான் பெருத்தாயிட்டே இருக்கும். அது பழம் வர வரைக்கும் அது அதுல உள்ள செடியில அடுத்த வெள்ளரிக்காயே வராது. அப்படியே வந்தாலும் 1, 2 வரும். அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு தேவையான வெள்ளரி விதையெல்லாம் கொரியர் பண்ணிருவோம். நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.